உன்ட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பாங்கிற மாதிரி பிளானிங்லாம் பக்காவாக போடுறேன். ஆனால் ஒரு பிரோஜனம் கிடையாது, கடைப்பிடிக்கிறதே இல்லை. அதனால் ஆட்டோ கண்ணாடியே திருப்பி நான் வண்டி ஓடுங்கிற கான்செப்டில் இன்னொரு புக்கு போட்டுட்டேன். அந்த நோட்டில் அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன், தண்ணி குடிச்சேனா இல்லையா, எல்லா கர்மத்தையும் எழுதி வச்சுப்பேன். அப்புறம் நைட்டு உட்காந்து இதே தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க கூடாது, நாளைக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறோன்னு ஒரு டீப் அனாலிசிஸ். மூக்கு பொடப்பாக இருந்தால் இப்படின்னா யோசிக்க தோணுன்னு நினைக்கிறேன். என்னென்னமோனா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியாட்டு வாழ்க்கையை மேம்படுத்திட மாட்டோமான்னு ஒரு நட்பாசை தான். அப்புறம் இந்த மீன் குழம்பு அருமையாக வந்துச்சா, எடுத்து எடுத்து குடிச்ச வண்ணமாக தான் இருந்தேன். இது இல்லையான்றவங்கள வேறு கூப்பிட்டு இந்தாங்க குடிங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நானும் அழகாக ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பிட்டு இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய ஹேபிட்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒன்று தான் டிராயிங். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிரிக்கல்ஸ்னு ஒரு ஷோ உண்டு. சும்மா கிறுக்கி பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசி நல்ல படம் வந்துடும். அது மாதிரி ஈஸியாக ஒரு பிகினர் டிராயிங் எடுத்து நானும் கிறுக்கி படம் வரைஞ்சி ஒரு பொண்ணு படம் வரைஞ்சேன். கடைசியாக மது அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அப்புறம் 3D டிராயிங் வேறு ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கோ நல்லா இல்லையா, ஒரு அரை மணி நேரம் நாளைக்கு காலையில் என்ன சமைக்கணும், என்னது கண்ட களி, இது எதையும் யோசிக்காமல் அமைதியாக இருந்துச்சு மைண்டு.